எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தை வச்சுங்க ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு அடிக்கடமான வானிலை வச்சுக்கோங்க. இது சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. வேர்க்கடலையை சேர்த்து நல்லா மிதமான தணலில் வறுத்துக்குங்க. வேர்க்கடலையை இறக்கிறதுக்கு முன்னாடி 2 இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. சேர்த்து அந்த பொட்டுக்கடலை சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டுங்க. சூடானதுக்கப்புறமா அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயிலைங்க ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு போட்டு நான் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம், பிஸ்தா, வால்நட் இது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்க்காமல் செஞ்சாலுமே இந்த லட்டோட சுவை உங்களுக்கு மாறாதுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம நட்ஸ் சேர்க்குறோம். இது மாதிரி நட்ஸை வறுத்ததுக்கப்புறமா அதே கடையில் 1 கப் அளவுக்கு நல்ல பொட்டோடு இருக்கக்கூடிய உருட்டு உளுந்து எடுத்துருக்கேங்க. இந்த கப்போட அளவு 250 கிராம் போட்டு சிம்மில் வச்சு ரொம்ப பக்குவமாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இந்த லட்டில் சுவை இந்த உளுந்தை வறுத்தெடுக்கிறதுல தான் இருக்குது. மிதமான தணலில் பருப்பு உள்ள வரைக்கும் வேகிற மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நல்ல கமகமன்னு வாசனை வருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக பருப்பு எடுத்து வாயில் போட்டு வெந்திங்கன்னா நல்லா கடுக்கு முடுக்குன்னு சூப்பராக இருக்கும் நமக்கு. இதுதான் பதம். இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய நிலக்கடலை பருப்பு நட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்குங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமாங்க ஒரு மிக்சர் ஜாருக்கு போட்டு நம்ம இதை பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இங்கே குவான்டிட்டி ரொம்ப சின்னதாக செய்கிறோங்க. இதே நம்ம அதிகமான குவான்டிட்டியில் 1 கிலோ அளவுக்கு போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது மாதிரி எல்லா விதமான பொருட்களையும் நல்லா வறுத்து ஆற வச்சுட்டுங்க பக்கத்தில் மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா சின்ன குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சுவை பிடித்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க. இது மாதிரி நம்ம பிடிச்ச இந்த பவுட்ரு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு இந்த லட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ எந்த கப்பில் நம்ம உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லத்தோடைய பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிறேங்க. இந்த பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் நெய்யை உருக்கி சேர்த்து லட்டு செய்ய போகிறோங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த குவான்டிட்டிக்கு 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லங்கிறது சரியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தித்திப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கடாயிலைங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நெய்யை உருக்கி எடுத்துக்குங்க. இந்த உருக்கின நெய்யை சூட்டோடையே இந்த மாவில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெய்யுடைய சூடு கைபுறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கைபுறுக்கிற சூடு வந்த உடனே நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துங்க. நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சி நீங்கள் உருட்டி எடுத்தோம்னா அருமையான கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, அதே சமயத்தில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லட்டு ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சுவை பிடிக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வளரும் குழந்தைகளும் பெண்களும் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடிய ஒரு லட்டு ரெசிபிங்க. பீரியட்ஸ்னால் வரக்கூடிய கால் வலி, இடுப்பு வலி, அது மாதிரி வயிற்று வலி, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இந்த லட்டு ரெசிபி இருக்குதுங்க. இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த லட்டு ரெசிபியை நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ரெசிபிஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணியும் பார்க்கணும். உங்களுக்கு நிச்சயம் பிடிக்குங்க. உங்களுக்கு கருப்புளுந்தில் செஞ்ச இந்த லட்டு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கங்க.